இன்னைக்கு இருக்கிற அரசியல் பூராமே தாக்குது. யாரு பண்ணா இதுல வந்து விஜயோ இல்ல சூர்யாவோ நடிச்சிருந்தா இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த படம் கான்ட்ரவர்சி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வந்து படத்துல இருக்கு. ஆனா ஒரு நல்ல செய்தி, நல்லா அழகா சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து. ஒரு டேரக்டர் இதுக்கு முன்னாடி அருவி அப்புறம் வாழுன்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அருவி படத்தோட இந்த படத்துல ரொம்பவே வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். இப்போ நடக்கிறதா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். பார்க்கலாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் படம் வந்து ஃபுல் ஸ்பீடாக போகும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதில் வந்து விஜயோ இல்லை சூர்யாவோ நடிச்சிருந்தா இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த படம் கான்ட்ரவர்சி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வந்து படத்தில் இருக்கு. அரசியல்வாதிங்கன்னு சொல்ல முடியாது, அது வந்து லைட்டாக தான் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட், அதை வந்து தாக்குற மாதிரி இருக்கும். மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்றது இதுக்கு நடுப்புற என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி அருவி அப்புறம் வாழுன்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருவி படத்தோட இந்த படத்தில் ரொம்பவே வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருமே சரி, பெரிய ஹீரோஸ் வந்து அந்த அருவி அருண் பிரபுன்னு நினைக்கிறேன் அவரோட பேர், அவரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விஜய் ஆண்டனியை வந்து பெரிய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, பெரிய ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி டேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது நாட்டுக்காக நல்லா பண்ணியிருக்காரு, நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல செய்தி, நல்லா அழகா சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து. என்னங்க இல்லை, நான் அந்த படம் பார்க்கல. அது இதே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்களா? சரியில்லை, நான் பார்க்கல. அரசியல் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குங்களா? கண்டிப்பா இந்தியா ஃபுல்லாக அந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல் தாக்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் பூராமே தாக்குது. யாரும் தாக்கி யாரும் இல்லை, எல்லாத்தையுமே தாக்குது. தாக்கி பேசியிருக்காங்க. எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் வர்றாங்க அந்த படத்தில். குடும்பத்தோடையும் பார்க்கலாம், குடும்பம் எல்லாத்தையும் பார்க்கலாம், சரக்கு சாப்பிட்டும் பார்க்கலாம். என்ன நல்லா தெளிவாக இருக்கும். அப்போ தான் நான் சாப்பிடாதனால தெளிவு இல்லை. இல்லைன்னா என்ன படம் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே போனதே தெரியல. விஜய் ஆண்டனி வந்து நல்லாவே மெச்சூர்டாக இருக்கார். இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை விட, அதாவது இதுக்கு விஜய் ஆண்டனி முன்னாடி நடித்த படங்கள்லாம் விட 25th மூவியில் வந்து நல்லாவே மெச்சூராகவே நடிச்சிருக்காரு. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து விஜய் ஆண்டனியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஆஸ் யூஸ்வல் இல்லாமல் ஹீரோ ரோல்ஸ்க்குமே சரி, வில்லன் ரோல்ஸுக்குமே சரி, அந்த ஸ்லோ மோஷன் ஆங்கிளுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கார் அவர். வில்லன் ரோலுக்குலாம் இன்னுமே செமையாக அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் வழக்கமான படம் பார்க்குற பாலிடிக்ஸ் இல்லாமல் இது வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் அதுக்குள்ளே இருக்கிற வந்து பாலிடிக்ஸ் வந்து இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்ற ஒரு வேரியேஷன் இருக்கும்ல, அதனால வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்றது. இது வந்து வழக்கமாக இது வந்து படம் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால புரியறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும். வழக்கமான பாலிடிக்ஸ் படம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகும் படம், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த பாலிடிக்ஸ் வந்து அது புரியுங்களா? கொஞ்சம் கஷ்டம் தாங்க. 2K கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புரியுறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நடக்கிற மாதிரி தான் முழுக்கவே வந்து காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஊழல், நார்மலான ஒரு ஊழல் வந்து இப்போ யூடியூப் சேனலில் பார்ப்போம், இல்லை எம்எல்ஏ அந்த 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 லெவலில் வந்து ஊழல் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நடக்கிற ஊழல். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த படத்தோட இதுவே வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயத்த மையமாக வச்சு தான் வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே தான் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஏதாச்சும் சொல்ல வருவாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்னதான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அரசியல் தான் படம். மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மேலே கீழே எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உட்கார அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆனால் ஏதோ சொல்கிறாங்க, புதுசாக சொல்லலாம்னு பார்த்துருக்கேன்னு சொன்னதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அரசியல் தாக்குற மாதிரி எல்லாமே தான் சொல்கிறேன், மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். இப்போ நடக்கிறதா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். 30 வருஷமாக ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகும்னு ஆசைப்படுவார். அவரால் பாதிக்கப்பட்டவர் தான் விஜய் ஆண்டனி. அது எப்படி அவரை தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. ஒன்லைன் ஸ்டோரி தான், எல்லாம் கலந்தா வருது. ஏற்கனவே நிறைய அப்புறம் அப்படி வந்துருச்சு. அதனால் ஒன்றும் புதுசாக போடலாம். இல்லைங்க, இந்த படம் ரொம்ப பெட்டராக இருக்குங்க. இது வந்து 25வது படம். இதுக்கு முன்னாடி 24 படத்தை விட 25வது படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது தெரியல. நீங்களாம் எடுத்துகிட்டு போய் சேருங்க. தேங்க்யூ. பிச்சைக்கார லெவலுக்கு இருக்கும். இல்லை, அது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, சென்டிமெண்ட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதான் சொன்னேன், கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்குதோ அதுதான். ஓவரால் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்னா நான் 10 out of 8 கூட தருவேன். லேக் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி இருக்கும். மற்றபடி அது நம்மளுக்குலாம் புரியணும் இல்லையா, அதனால அது பரவாயில்ல. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம்.
அரசியல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது படம் பார்க்குறது நல்லா இருக்கு பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் நல்லா இருக்குது. அரசியல் பத்தி தான் பேசுறாங்க. அரசியல் பற்றி தான் முக்கால்வாசி. இந்த காலத்து அரசியல் மாதிரி கேட்கறாங்க. இந்த காலத்து அரசியல் தான் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இன்ட்ரெஸ்டாக நல்லா இருக்கு. ஜோடியாக பார்க்கலாம். ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ சூப்பராக பண்ணிக்கிட்டார். நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கு actually. அரசியல் படம் மாதிரி இல்ல நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க நல்லா இருக்குங்கண்ணா. எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்கேன். அது அளவுக்கு சொல்ல முடியாது, அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அதோட இது நல்லா இருக்கு. இந்த காலத்து அரசியல தாக்குற மாதிரி இருக்காங்க. இருக்கு, கொஞ்சம் இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அரசியல் பத்தி பேசுறது அரசியல் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான படம் தான், நல்லா இருக்கு படம். விஜய் ஆண்டனிக்கு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு.